அகத்தியர் 18 சித்தர்களில் முதன்மையானவர். மேலும் சப்த ரிஷிகளில் ஒருவருமான அகத்தியர் பொதிகை மலையில் தவம் செய்ததால் பொதிகை முனி என்றும், கும்பத்தில் பிறந்ததால் கும்பமுனி என்றும், அகத்தின் உள்ளே ஈசனை கண்டதால் அகத்தியர் என்றும் அழைக்கப்படுகின்றார். தமிழில் உள்ள பெரும்பான்மையான நூல்களிலும் 4 வேதங்களிலும் அகத்தியரை பற்றி ஏராளமான குறிப்புகள் உள்ளன. மேலும் தமிழ் மொழியினை உருவாக்கிய பெருமையும் அகத்திய மாமுனிவருக்கு உண்டு. இலக்கியம், இலக்கணம், இசை, கூத்து, மருத்துவம், சோதிடம், உளவியல் போன்றவற்றில் வல்லுநரான அகத்திய மாமுனிவரின் பெயரால் பல மருத்துவ நூல்களும் சோதிட சாஸ்திரங்களும் உள்ளன. இல்லறத்தில் துறவரத்தை கடைபிடித்தவரான அகத்தியர் முருகக் கடவுளின் ஆணைப்படி முத்தமிழுக்கும் இலக்கணமான அகத்தியம் என்ற நூலை இயற்றியுள்ளார். மார்கழி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவரான அகத்தியரின் சீடர்களாக போகர், பச்சமுனி போன்ற சித்தர்கள் கருதப்படுகின்றனர்.